ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 கிராக் பண்ணணும், பட் ஹிஸ்ட்ரி படிக்க பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிடலாம். இப்போது புத்திசத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்திசத்தை தோற்றுவிச்சவர் யாருன்னா கௌதம புத்தா. அவரோட ரியல் நேம் சித்தார்த்தா. அவர் லுமினி கபிலவஸ்து, நேபாளில் பிறந்தாருங்க. அம்மா பேர் மாயாதேவி, அப்பா பேர் சித்தோதனா. அவரோட ஒய்ஃப் பேர் யசோதரா. அவருக்கு 16 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவரோட மகன் பேர் ராகுலா. ஜாதக கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஜாதக கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தரோட பிறப்பு 550வது பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுலெல்லாம் டெபிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, காயா, சாஞ்சி அண்ட் பர்ஹூத் ஸ்தூபிகளில் அதை டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. புத்தா அவரோட 29வது வயசில் அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு. துறவரம் போகிறாருங்க. வீடு, வாசல், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டு அவர் மட்டும் தனியாக போகிறாரு. கூட அவரோட வெள்ளை குதிரையான காந்தகாவையும் கூட்டிகிட்டு போகிறாருங்க. 6 வருஷ கடும் தவத்துக்கு அப்புறம் அவருக்கு என்லைட்மெண்ட் கிடைக்கிது. எங்கன்னா போத்கயா, போதி ட்ரீ கீழங்க. அந்த என்லைட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னா நிர்வாணா. அவர் ஃபஸ்ட்டு ஆற்றின சொற்பொழிவு எங்கே அப்படின்னா டீர் பார்க், மான் பூங்கா. அது எங்கே இருக்குன்னா சார்நாத், உத்தரப்பிரதேஷில் இருக்குது. டீர் பார்க்குக்கு இன்னொரு பேர் என்ன, மிர்கத்வா. புத்தரோட பெண் சிஷ்யை பேர் கௌதமி. இவர் 29வது வயசில் வெளியேறி 35வது வயசில் என்லைட்மெண்ட் அடைஞ்சிருப்பார். அவரோட 80வது வயசில் அவர் குஷிநகர், அது எங்கே இருக்குன்னா நேபாளோட பார்டரில், அங்கே இறந்துருப்பார். புத்தர் இறந்தக்கப்புறம் அவரோட அஸ்தியை அஜத்த சத்ருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. அவர் கங்கை ஆற்றில் அதை கரைச்சதாகவும் சொல்லப்படுது. இது எங்கே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா பர்ஹூத் பில்லரில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. அரசர்கள் யார் யார் புத்திசத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா பிம்பிசாரா, அசோகா, கனிஷ்கா, ஹர்ஷா. புத்தரோட இறப்புக்கு அப்புறம் புத்திசம் 2ஆக பிரியுது. ஹீனயான புத்திசம், மகாயான புத்திசம். ஹீனயான புத்திசத்தில் புத்தரோட பிரின்சிபலை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஐடல் வர்ஷிப், அதாவது சிலை வழிபாடு இல்லைங்க. ஆனால் மகாயான புத்திசத்தில் புத்தரையே கடவுளாக வழிபடுறாங்க. அதை ஐடல் வர்ஷிப் சொல்கிறாங்க. அதாவது புத்தாவோட சிலையை அவங்க வழிபடுறாங்க. புத்தரோட டீச்சிங்ஸ் என்னென்னா 4 நோபல் ட்ரூத்ஸ் என்னென்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங். லைஃபே கஷ்டந்தாங்க. அந்த சஃபரிங்க்கு துக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சஃபரிங்க்கு என்ன காஸ் அப்படின்னா ஆசைகள், அதாவது டிசையர் தான் சஃபரிங்க்கு முழுக்க காரணம்னு சொல்கிறாங்க. 3வது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆசைகளை நிறுத்திட்டோம் அப்படின்னா, ஆசைப்படுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா சஃபரிங்கோட எண்டே அதுதான். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டமே பட தேவையில்லை அப்படிங்கிறாரு. 4வது என்ன சொல்கிறாருன்னா, நீ சஃபரிங்கை எண்டு பண்ணுற வழி என்னென்னா 8-fold பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அஷ்டாங்கிக மார்கிகா. அந்த 8-fold பாத் என்னென்னா ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் எஃபர்ட் அண்ட் ரைட் கான்சன்ட்ரேஷன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4 புத்திஸ்ட் கவுன்சில் நடந்திருக்குங்க. அது எப்படி ஈஸியாக மெமரியில் வச்சுக்கிறது என்னென்னா சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் 487 BCயில் ராஜகிரஹாவில் நடந்திருக்கும். அப்போ இருந்த பிரசிடெண்ட் மகா காசியப்பா. அப்போ இருந்த கிங் பேர் அஜத்த சத்ரு. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் 383 BCயில் வைஷாலியில் நடந்திருக்கும். பிரசிடெண்ட் சபாகமி, கிங் காலா அசோகா. தேர்டு புத்திஸ்ட் கவுன்சில் 250 BCயில் பாட்டலிபுத்ராவில் நடந்திருக்கும். அப்போ பிரசிடெண்ட் பேர் மகாலி புட்டடிசா. அப்போ இருந்த அரசர் பேர் அசோகா.
4வது புத்திஸ்ட் கவுன்சில் 78 ADயில் நடந்திருக்கும். எங்கன்னா குந்தல்வனா, அது எங்கே இருக்குன்னா காஷ்மீரில் இருக்குது. பிரசிடெண்ட் பேர் வசுமித்ரா, அப்போ இருந்த அரசர் பேர் கனிஷ்கா. இப்போ இதோட ஷார்ட்கட்ஸ்க்கு போகலாம் வாங்க. ராஜா அஜாதசத்ரு ஒரு மகா காஷ்யப்பா. வயசானவங்களை பார்த்தாலே சாபம் விட்டு காலால் எட்டி உதைப்பான். இதை பார்த்துட்டே இருந்த அசோகா மூக்கிலையே குத்திட்டாரு. அதனால் அவரோட மூக்கு வசமாக கனிஞ்சு போச்சு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ராஜா அஜாதசத்ரு ஒரு மகா காஷ்யப்பா. வயசானவங்களை வைஷாலி பார்த்தாலே சாப விட்டு சபாகமி கால அசோகா எட்டி உதைப்பான். இதை பார்த்துட்டு இருந்த பாட்டலிபுத்ரா இதை பார்த்துட்டு இருந்த அசோகா மூக்கிலேயே அப்படின்னா மொகாலி புட்டடிசா குத்திட்டாரு குந்தல்வனா. அதனால் அவரோட மூக்கு வசமாக கனிஞ்சு போச்சு. வசுமித்ரா கனிஞ்சு போச்சு கனிஷ்கா. இதை ஞாபகம் வச்சுக்க நீங்கள் வேறு டெக்னிக் யூஸ் பண்ணாலும் ஓகே. இது என்னோடய டீச்சர் எனக்கு சொல்லி தந்தது, நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போது கிறிஸ்டியன்ஸோட ஹோலி புக் பைபிள் அண்ட் முஸ்லீம்ஸோட ஹோலி புக் குரான் மாதிரி புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்களோட ஹோலி புக் எதுனா ட்ரைபீட்டகாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைபீட்டகாஸ் என்னென்னா சுத்த பிட்டகா, அபிதம பிட்டகா, வினய பிட்டகா. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் வினய பிட்டகாவையும் சுத்த பிட்டகாவையும் கம்பைல் பண்ணாங்க. அதை கம்பைல் பண்ணவங்க யாருன்னா உப்பாலி அண்ட் ஆனந்தா. தேர்டு புத்திஸ்ட் கவுன்சிலில் அபிதம பிட்டகாவை கம்பைல் பண்ணாங்க. இந்த வீடியோவில் நடுவில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதோட குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ ஒரு டைம் கேளுங்க, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள், அப்புறம் நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக மறக்காதுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான எல்லா ஃபேக்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.